ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். ஐபிஎல் நிர்வாகம் எடுத்த அதிரடி முடிவு, முக்கிய வீரருக்கு தடியா என அப்டேட் போயிட்டே இருக்குங்க. ஸோ யார் அந்த வீரர் அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக 6 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட ஹாரி புரூக் அவர்களை இந்த ஐபிஎல் நிர்வாகம் 2 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் தடை விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இந்த ஐபிஎல் தொடரிலிருந்து விலகி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் இந்த தொடரை புறக்கணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பிசிசிஐ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐபிஎல்ல ஒரு முக்கியமான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா வெளிநாட்டு வீரர்களுக்கு இந்த ரூல்ஸ் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வெளிநாட்டு வீரர்கள் ஏலம் எடுத்தா பாதியிலே மேட்சை விட்டுட்டு அவங்க நாட்டுக்காக விளையாட போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு இழப்பு அந்த அணிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே இது கலந்து ஆலோசனை பண்ணிட்டு பிசிசி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதனாலதான் இந்த விதிமுறைகளை கொண்டு வந்தாங்க. ஸோ பாதியிலே விட்டுட்டு போனாலும் சரி, ஏலம் எடுத்ததுக்கு அப்புறம் ரீசனுக்காக வெளியே போனாலும் சரி, இது எல்லாமே தடை செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனால 2 ஆண்டுகள் பேன் செய்யப்படும் சொல்லிட்டு இந்த ரூல்ஸ்ல தெளிவா பிசிசிஐ கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்பதான் அந்த ரூல்ஸுக்கு ஒரு முக்கியமான வீரர் சிக்கியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற போது ஸோ கண்டிப்பா அடுத்த 2 ஆண்டுகள் அவரு ஐபிஎல் சீசன் விளையாட போறது இல்லை அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. பென் ஸ்டோக்ஸ் அவர்களும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அவரையும் தடை விதிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு. அவரையும் வெளியே அனுப்பியிருக்காங்க. ஸோ ஹாரி புரூக் இந்த பேன் செய்யப்படக்கூடிய இந்த விஷயத்துல கண்டிப்பா பிசிசிஐ யோசிப்பாங்களா இல்ல முழுமையாகவே தடை விதிக்கப்படுவாங்களா அப்படின்றத கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியில முக்கியமான 2 வீரர்கள் இருக்க போறதே இல்லை. ஸோ அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா வர்சஸ் ஹார்திக் பாண்டியா முதல் போட்டியில சிஎஸ்கே கிட்ட நடக்கக்கூடிய, சென்னையில் நடக்கக்கூடிய முதல் போட்டியில இவங்க 2 பேருமே அணியில இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு இருக்கு. முதல் போட்டியில் ஹார்திக் பாண்டியா விளையாட தடை விதிக்கப்பட்டிருக்கு கேப்டனா. பும்ரா அவர்கள் இன்னும் இன்ஜுரியிலிருந்து அவர் வெளியே வராததுனால ஐபிஎல்ல கிட்டத்தட்ட பல போட்டிகள் அவர் பங்கேற்பது சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே இருக்கு. ஸோ அப்போ பும்ராவின் நிலைமை இல்லாததுனால மும்பை இந்தியன்ஸ் உடைய நிலைமை என்னவாக போகுது, அவருக்கு மாற்று வீரரா யாராச்சும் உள்ள வர போறாங்களா இல்ல இருக்கக்கூடிய பவுலரை வச்சு மும்பை இந்தியன்ஸ் சமாளிக்க போறாங்களா அப்படின்றது தான் இங்க கேள்வியா இருக்கு. முதல் போட்டியில் ஹார்திக் பாண்டியா அவர்களை தடை விதிச்சிருக்காங்க. 2024 ஐபிஎல் சீசன்ல கடைசி போட்டியில மெதுவாக பந்து வீசியதன் காரணமாக அவருக்கு இந்த ஒரு தண்டனையை பிசிசிஐ கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் பண்ணியிருந்தா அதை வார்னிங்கோட முடிச்சிருக்கலாம். அந்த சீசன்லயே 2-3 டைம் பண்ணிட்டாரு. அதனாலதான் இப்படி ஒரு நடவடிக்கையை பிசிசிஐ எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கி விட்டது. இப்போ இந்த சீசன்ல 2வது 3வது போட்டி முக்கியமான போட்டியா இருக்க போகுது. இந்த சண்டேவில் முதல் போட்டியை பார்த்தீங்கன்னா கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி பிளே பண்ண போறாங்க. அடுத்து 2வது போட்டி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பிளே பண்ண போறாங்க. 3வது போட்டி தான் நம்ம சென்னை வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற போகுது. இந்த போட்டி ரொம்பவே முக்கியமான போட்டியா இருக்க போகுது. இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்கள் ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. முக்கியமான வீரர்கள் தடை விதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மும்பையும் சென்னை மேட்சையும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆவலுடன் ஐபிஎல் காத்துட்டு இருக்கும் ரசிகர்கள் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. ஓகே, ஐபிஎல் நிர்வாகம் ஹாரி புரூக் அவர்களை தடை விதிக்கப்படுவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து விலகிய 2 முக்கிய வீரர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.